விருச்சிக ராசி நேயர்களே, 2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். எடுத்த முயற்சிகளில் வெற்றி அடையும் வரை விடாமுயற்சியுடன் போராடும் மனம் படைத்த விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் ஓர் தனிமை விரும்பிகள், கூர்மையான அறிவு மற்றும் கல்வித்திறன் கொண்டவர்கள், எதையும் ஆழமாகவும் தீவிரமாகவும் ஆராயக்கூடியவர்கள், தன்னை நம்பியவருக்கு எதையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பாங்கு கொண்டவர்கள், சுயமரியாதை மிகுதியாக உள்ளவர்கள், உங்கள் துணையை எப்பொழுதும் உங்கள் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்க விரும்புவீர்கள். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்களின் காதலானது வெற்றியையே அடைகிறது. ஏனென்றால் இவர்கள் தங்கள் காதலர்களை உண்மையாக நேசிக்கிறார்கள். அதே சமயம் துரோகத்தை எளிதில் இவர்கள் மறப்பதும் இல்லை, மன்னிப்பதும் இல்லை. பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் காவல்துறை மற்றும் இராணுவத்துறையையே அதிகம் விரும்புகின்றனர். 12 ராசிகளிலேயே அதிக பலம் கொண்ட ராசியாக சிம்ம ராசி கருதப்படுகிறது. அந்த சிம்ம ராசியையே வெற்றி கொள்ளும் தன்மை கொண்டது இந்த விருச்சிக ராசியாகும். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த விருச்சிக ராசிக்கு தற்பொழுது சனி பகவான் 6/3/2026 அன்று கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். அது உங்கள் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடமாகும். சுகஸ்தானம் எனும் 4ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து பஞ்சமஸ்தானம் எனும் 5ஆம் இடமான மீன ராசிக்கு தற்பொழுது அவர் பயிற்சியாகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் விலகுவதே ஓர் பெரிய நன்மையாகும். ஏனென்றால் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து இதுநாள் வரை பல உடல்நல குறைபாடுகளையும் சொத்துக்களில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். இனி அவர் நல்லது செய்கிறாரோ இல்லையோ, கெடுதல் நிச்சயம் செய்ய மாட்டார். வண்டி, வாகனம், நிலம் மற்றும் சொத்துக்களில் பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். இனி இதிலிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நல்ல முடிவிற்கு வரும். தற்பொழுது விருச்சிக ராசிக்கு கோச்சாரம் அவ்வளவாக சரியில்லை. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். உங்கள் குடும்பம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். ஏற்கனவே வருட கிரகங்களான 2 கிரகங்கள் உங்களுக்கு பாதகமான பலன்களையே கொடுத்து கொண்டிருக்கின்றன. இதுநாள் வரை சனி பகவானும் 4ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பாதகங்களையே செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்திற்கு மாறுவது உங்களுக்கு நன்மையையே ஏற்படுத்தும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும். ஒரு மனிதனின் பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்தை விட அதிக பலம் கொண்டது இந்த 5ஆம் இடமாகும். 5ஆம் இடம் பலம் பெற்று பிறந்த ஒருவர் பெரிய அளவு கஷ்டங்களை தன் வாழ்நாளில் சந்திப்பதில்லை. அது மட்டுமின்றி உழைத்துதான் உண்ண வேண்டும் என்ற நிலைமை அவருக்கு ஒரு நாளும் ஏற்படாது. 5ஆம் இடத்து வலு என்பது 5ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் அடைவது அல்லது 5ஆம் இடத்தில் ஏதேனும் ஓர் கிரகம் உச்சம் அடைவது அல்லது சுபகிரகங்கள் அங்கு அமர்வது, சுபகிரக பார்வையை பெறுவது போன்றவை 5ஆம் இடத்தை பலப்படுத்துகின்றன. இவர்கள் முன் ஜென்மத்தில் சேர்த்து வைத்த புண்ணியத்தின் பலனை இப்பிறவியில் அனுபவிக்க வந்துள்ளனர். இவை மட்டுமின்றி உங்கள் குலதெய்வ பிராப்தம் மற்றும் உங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினம் ஆகியவற்றை குறிப்பிடுவது இந்த 5ஆம் இடமாகும். இவ்வளவு சிறப்புகள் மிகுந்த இந்த 5ஆம் இடத்திற்கு பாவ கிரகமான சனி பகவான் வருவது அவ்வளவு நல்லதல்ல. அவர் பாவ கிரகம் என்பது மட்டுமின்றி உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு பகை கிரகம் ஆவார். விருச்சிக ராசியும் சனி பகவானுக்கு பகை வீடாகும். எனவே இங்கு அமரும் சனி பகவானானவர் பிள்ளைகள் வழியில் பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுப்பார். ஏதேனும் ஓர் வழியில் பிள்ளைகளால் நிச்சயம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் 2028 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வரை சனி பகவான் இந்த மீன ராசியிலேயே சஞ்சரிக்கப் போகிறார். இந்த காலத்தில் உங்கள் குலதெய்வத்தின் அருளானது குறைந்தே இருக்கும். சனி பகவான் தன் கர்ம வினையை நிறைவேற்ற வேண்டியுள்ளதால் உங்கள் குலதெய்வத்தின் அருள் குறைந்து இருப்பதை உங்களால் உணர முடியும். உங்கள் ஆழ் மனதை குறிப்பிடுவதும் இதே 5ஆம் இடம் என்பதால் சனி பகவான் அங்கு அமரும் பொழுது அதிக மனக்குழப்பத்திற்கு ஆளாவீர்கள். எனவே உங்கள் எதிரிகளால் செய்யப்படும் செய்வினை கோளாறுகளால் பாதிக்கப்பட நேரிடும். உங்களுக்கு பிரச்சனை என்றால் அதனை சமாளிக்கும் மன உறுதியும் திறமையும் படைத்தவர்கள் நீங்கள். ஆனால் சனி பகவான் தற்பொழுது உங்கள் 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் பிள்ளைகள் மற்றும் தன் பார்வையால் உங்கள் துணைவியாரை பலவீனப்படுத்துவார். இதனால் நீங்கள் அவர்களால் மன கசப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். சனி பகவானுக்கு 3 பார்வைகள் உள்ளன. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து அவரின் 3ஆம் பார்வையாக உங்கள் 7ஆம் இடமான ரிஷப ராசியை பார்ப்பார். தன் 7ஆம் பார்வையால் உங்கள் 11ஆம் இடமான கன்னி ராசியை பார்வை செய்வார்.
தன் 10ஆம் பார்வையால் உங்கள் குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்வை செய்வார். அவரின் பார்வையில் ஒரு பார்வை மட்டுமே உங்களுக்கு நன்மையை செய்வதாக அமைகிறது. சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் லாபஸ்தானத்தில் விழுவதால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். பழைய வீடு, வண்டி, வாகனங்களின் மூலமும் மறைமுக வருமானத்தின் மூலமும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உங்களின் பிறப்பு ஜாதகத்தில் 1, 5, 9ஆம் இடங்களில் பாவ கிரகங்கள் இருப்பின் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சோதனையான காலமாகவே அமையும். இந்த காலகட்டத்தில் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் மற்றும் இடுப்பு பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. அதேபோல் ஹார்மோன் ப்ராப்ளமும் ஏற்படவும் அதிக வாய்ப்புள்ளது. எனவே 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை மிகுந்த கவனமாக இருங்கள். அதன்பின் உங்கள் குடும்பஸ்தானம் மற்றும் பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் கடக ராசியில் உச்சமடைவார். அவர் அங்கு உச்சமடைவது மட்டுமின்றி தன் 9ஆம் பார்வையால் சனி பகவானையும் உங்கள் 5ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். பல நன்மைகளை அடையப் போகிறீர்கள். அது மட்டுமின்றி உச்சம் பெற்ற குரு பகவான் தன் 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பது விசேஷ அமைப்பாகும். இது நாள் வரை நீங்கள் பட்டு வந்த அனைத்து துன்பங்களும் துயரங்களும் அத்துடன் முடிவிற்கு வந்துவிடும். சகல விதத்திலும் அதன் பின் உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும். தேக ஆரோக்கியம் ஏற்படும். வியாபாரம், வேலை என அனைத்திலும் லாபங்களை பார்ப்பீர்கள். உங்களை பிரிந்தவர்கள் அனைவரும் உங்களின் நல்ல குணம் அறிந்து மீண்டும் வந்து உங்களை இணைவார்கள். மனமகிழும் பல சம்பவங்கள் அதன் பின் நடைபெறும். எனவே குருவின் பெயர்ச்சி காலம் வரை கொஞ்சம் பொறுத்திருங்கள். புதிய முதலீடுகள் எதையும் மேற்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் 8ஆம் இடத்தில் உள்ள குரு பகவானால் பல அவமானங்களை தற்பொழுது சந்தித்து கொண்டிருப்பீர்கள். எனவே இன்னும் 3 மாத காலங்கள் இறை வழிபாட்டை முறையாக மேற்கொள்ளுங்கள். முதலில் உங்கள் குலதெய்வத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் முன் ஒரு 100 கிராம் அளவிற்கு வெண்ணெயை கடையில் வாங்கி உங்கள் கையாலேயே அடுப்பிலிட்டு அதனை நெய்யாக மாற்றி எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சுத்தமான நெய்யை கொண்டு உங்கள் குலதெய்வத்திற்கு விளக்கு ஏற்றுங்கள். உங்கள் குலதெய்வம் கிழக்கு பார்த்து அமர்ந்திருந்தால் கிழக்கு நோக்கியும், வடக்கு பார்த்து அமர்ந்திருந்தால் வடக்கு நோக்கியும் அந்த தீபத்தை ஏற்றுங்கள். உங்களுக்கும் உங்கள் குலதெய்வத்திற்கும் இடையில் அந்த தீபமானது இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். ஒரு 20 நிமிடமாவது அங்கு அமர்ந்து உங்கள் பிரச்சனைகளை உங்கள் குலதெய்வத்திடம் முறையிட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிறகு உங்கள் பெயரில் ஓர் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். வளர்பிறை சஷ்டி திதியில் விரதமிருந்து பழனிமலை முருகனை தரிசித்து வாருங்கள். மனித உடலின் 3வது சக்கரத்தை பலப்படுத்தும் ஓர் இடமாக ஆவினன்குடி முருகப்பெருமான் விளங்குகிறார். எனவே ஒருமுறை பழனிமலை முருகனை சென்று தரிசித்து வாருங்கள். உங்கள் முதுகு தண்டுவடம், ஃபைனல் கார்டு, இடுப்பு பகுதி, இனப்பெருக்க மண்டலங்களில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக நலமடைவதை காண்பீர்கள். அதேபோல் சனிக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடைகளை தவிர்த்து விடுங்கள். அசைவ உணவையும் தவிர்த்து விடுங்கள். சிவாலயங்களில் உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். அடுத்த 3 மாதங்கள் இந்த பரிகாரம் இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது. குருவின் பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்த 1 வருடத்திற்கு குருவின் பார்வை உங்களை சகல விதத்திலும் மேன்மைப்படுத்தும். 2026ஆம் ஆண்டு மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதங்களும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதங்களாகும். சனி பகவானின் 5ஆம் இடத்து சனிப்பெயர்ச்சியானது 2.25 வருடங்கள் நீடிக்கும். அதில் 1 வருட காலம் குரு பகவான் உச்சம் பெற்று அவர் பார்வையால் உங்களுக்கு நன்மைகளை செய்து விடுவார். அதன் பின் அவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். சிம்ம ராசி குரு பகவானின் நட்பு வீடு என்பதால் அங்கு சென்ற பிறகும் அவர் நன்மையையே செய்வார். எனவே இந்த 5ஆம் இடத்து சனிப்பெயர்ச்சியால் நீங்கள் பெரிதளவு பாதிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் செய்த புண்ணியம் உங்களின் தலையை காக்கப் போகிறது. குருவின் பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் ஆண் தெய்வமே குலதெய்வமாக வரும். உங்களின் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் மீன ராசியாகும். அதன் அதிபதி குரு பகவான் ஆவார். அவர் உச்சம் பெறுவது உங்கள் வாழ்நாளில் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய திருப்பு முனைகளாக அமையும். விருச்சிக ராசிக்காரர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.